வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, அதைத்தான் சொல்கிறேன். எங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனோம் சாப்பிட்டு சொல்லி நீங்கள் யூடியூப் வேணாம் யூடியூப்ல வரணும். எப்படி உருப்படுவீங்க நீங்கள்? உங்களுக்கு கண்டென்ட் கேட்குறீங்க, நாங்கள் கூட்டிட்டு போய் உருப்புனா நம்ம ஜி எத்தனை ஃபுட் ரிவ்யூ எல்லாம் போடுறாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் தானே போகிறாங்க. அப்படியா கேட்டிங்களா? நீங்கள் திருடுறதெல்லாம் போட சொன்னாங்களா? எப்படி தெரியாம ட்ரிம்மர் எடுப்பது, அது மறைச்சவனு உண்மை தெரிஞ்சவனு எப்படி உண்மையை ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிறது, எப்படி ஒத்துக்காமலே இத்தனை நாள் சுத்துறது, எப்படி ஒத்துக்காம இத்தனை நாள் சுத்துறது அந்த மாதிரிங்களா ஜி? ஜி அது அமௌண்ட்டை கட்டணுமா? இல்லை இல்லையா? இப்போ உங்களுக்கு அமௌண்ட் வருது. ஷார்ட்ஸ் மாதிரி தான், அது 30 செகண்ட் 40 செகண்ட் அதிலே ரிவ்யூஸ் இருக்குது. பைத்தியக்கார நாயே ஷார்ட்ஸ் யாரெல்லாம் எப்படி போடுறாங்க, வீடியோ ஃபுல்லாக எடுத்துட்டு அதை தான் ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி போடுவாங்க. 2 வருமானம் அதுலேருந்து தான் வரும். வெறும் ஷார்ட்ஸ் மட்டுமே போனீங்கன்னா காசு கம்மியாக தான் வரும். அது நீ போட்டால் தானே போடுங்க ஷார்ட்ஸ் போடுங்க, டவுசர் போடுங்க, ஜட்டி போடுங்க. நான் ஒன்று சொல்லவா? நான் ஒன்று தான் ஆரம்பிக்க போகிறேன்னா நீ மட்டும் பேச, நீ முட்டுக்கட்டை போட்டுருவ. இப்போ சொல்லிட்டியா முட்டுக்கட்டை போட்டியா? விளங்காது, அந்த காரியமே விளங்காது. நான் பேசல, நீங்கள் வளர்க்குங்க. காசு மட்டும் போட்டுக்க ஒன்றும் பெருசு இல்லை. நாங்கள் வந்து காசுக்காக இல்லை, ஒரு முயற்சி தான் போட்டு பார்த்துட்டு ஏதோ வந்துச்சுன்னா, அதாவது லைக்ஸ் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு போகலாம். இல்லாட்டி அப்படியே மூடிட்டு போய் கிளம்பிடலாம்.